கேட்கிறதான செய்தியினுடைய தலைப்பு ஜெபமும் தேவன் செய்யும் பெரிய காரியங்களும். And today the title to my message is Prayer and God's Mighty Works. ஏசாயா 64வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Isaiah 64. ஏசாயா 64. Isaiah 64. இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் 4வது வசனம். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. For since the beginning of the world men have not heard nor perceived by the ear, neither hath eye seen, O God, beside thee what he hath prepared for him that waiteth for him. இந்த இடத்துல வசனத்துல வாசிக்கிறோம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. இந்த இடத்துல ஒரு உண்மை இல்லாவிட்டால் ஒரு சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிறது. இதை நாம் கவனமாக நாம் கேட்க வேண்டும். Here a truth is being revealed, so we need to read carefully. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, அதை ஒருவரும் செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. For since the beginning of the world men have not heard nor perceived by the ear, neither hath the eye seen, O God, beside thee what he hath prepared for him that waiteth for him. இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், நீர் செய்பவைகளை கர்த்தர் செய்கிறதான காரியங்கள். And here from this what do we learn? What the things that God does. அப்படினா ஆண்டவர் கிரியை செய்கிறதான தேவன். That means our God is a God who works. தேவன் கிரியை செய்கிறதான தேவன். Our God is a God who works. இதுதான் நாம் அறிய வேண்டியதான காரியம். And that is what we need to know. நாம் ஆண்டவர் கிரியை செய்கிறவர் என்பதை நாம் அறிந்தால் தான் நாம் ஆண்டவருடைய கிரியைகளின் மேல் விசுவாசம் வைப்போம். Only when we know that our God is a God who works can we believe in his works. ஏன்னா நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, ஆனா ஜெபித்த பிறகு உண்மையாகவே அவங்க ஜெபித்ததான காரியம் ஆண்டவர் கேட்டுட்டாரா, ஆண்டவர் செய்வாரா, நடக்குமா நடக்காதா, அந்த சந்தேகங்கள் இருக்கிறது. Many pray, but after their prayer they have a doubt whether God would answer and do according to their prayers. ஆனா இந்த நாளிலே இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. காத்திருக்கிறவர்கள் என்றாலே தேவனுடைய செயல்களுக்காக காத்திருக்கிறவர்கள் அல்லது ஜெபிக்கிறவர்கள், அவர்களுக்காக தேவன் கிரியை செய்கிறதான தேவன். அதை யாருமே அறிய முடியவில்லை. And here it says that who waiteth for him, that means those who wait for him in prayer or wait for the acts of God. Nobody else knew what God does for them. நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை. Oh, beside thee no one has heard since the beginning of the world. செவியால் உணர்ந்ததுமில்லை, nor perceived by the ear, அவைகளை கண்டதுமில்லை. neither hath eye seen. அப்படியே காதுகளினாலும் கேட்க முடியாது. That means with our ears we cannot hear. காதுகளினாலும் கேட்க முடியாது, கண்களினாலும் பார்க்கவில்லை. And neither can they see through their eye. உலக தோற்றம் முதற்கொண்டு யாரும் அதை கேட்டதில்லை. For since the beginning of the world men have not heard. அப்படியானால் ஆண்டவர் எப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிற தேவன். That means our God who does what kind of things. ஆண்டவர் ஆச்சரியமான, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான, மனுஷனால் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறதான தேவன். அதை தான் இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. So this word teaches us that our God is a God who does supernatural things beyond our understanding. அவர் யாருக்கு செய்கிறார் என்றால் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. To whom does he do this? He does those things for those who wait for him. அப்படியானால் அப்படிப்பட்டதான இந்த கூட்டம் தான் உண்மையாகவே அற்புதத்தை பார்க்கிறதான நபர்கள். That means this is the group of people that would see miracles. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்கிறதான காரியங்கள். That prepared for him that waited for him. கர்த்தருக்காக இவர்கள் காத்திருக்கிறார்கள். These are the people who wait for the Lord. இவர்கள் மனுஷனுக்காக காத்திருக்கவில்லை. They don't wait for man. அல்லது தங்களுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் அதற்காக அவர்கள் காத்திருக்கவில்லை. And they are not waiting for the situations to change. இவர்கள் தேவன் தங்களுக்காக கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்காக காத்திருக்கிறார்கள். They are waiting for God to work for him and they are waiting for God. ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே முடியாது. They would never be put to shame, those who wait for God. அதற்கு பதிலாக நாம் இப்படி சொல்லலாம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை பார்ப்பார்கள். Those who wait for the Lord will see supernatural things. ஏன்னா உலக தோற்றம் முதல் கண்டிராததும் கேட்டிராததுமான காரியங்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். Because since the beginning of the world things that was not heard or seen would happen in these people's life. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்களாக தான் தன்னுடைய ஜனங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். And God desires his people to be in this category. இதற்காகவே தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். And for this purpose hath he separated us from the world. சொல்லுவோமா, உலக தோற்றம் முதல் யாரும் கேட்டிராத கண்டிராத காரியங்களை
நான் பார்க்கும்படி தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். God has chosen me that from the beginning of the world, things that has not perceived or seen, I have to see. God has chosen me for this. இப்படி நீங்க நான் சொல்லும்போது ஒருவேளை உங்க மனசுக்கு ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்கலாம். When I say like this, it may be difficult for you to accept. இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்குமா? Will this happen in my life? இப்படியாக நாம் சந்தேகப்படுகிறதுனாலே अनेक காரியங்களை நாம் பெறாமலே போய் விடுகிறோம். Because we doubt these things, we don't receive it. ஆனா ஆண்டவர் மாறுகிறவர் அல்ல. But God doesn't change. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்கிறதான காரியங்கள் மிகவும் பெரியவைகள். And things that God does for those who wait for him are great things. அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். அதுதான் அந்த வசனத்தை சொல்லுது. தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். And this word says only God will know what he is going to do. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய போகிறதான பெரிய காரியங்கள் அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். And the great things that God is going to do in your life, only God knows. உங்களுடைய மனதுக்கு அது தெரியாது. To your mind you will not understand it. உங்களுடைய கண்களுக்கு அது தெரியாது. In your eyes you can't see it. உங்களுடைய காதுகளால் நீங்கள் கேட்க முடியாது. At your ears you cannot hear it. ஆகவே நாம் கண்களினால் காண முடியவில்லை, காதுகளினால் கேட்க முடியவில்லை என்பதனாலே பல முறைகளிலே நாம் கவலைப்படுகிறோம். And because we are not able to hear through our ears and see through our eyes, we are worrying many a times. अनेक முறைகளில் மனுஷனுடைய வாழ்க்கையில கவலை வருகிறதற்கு, பாரங்கள் வருவதற்கு காரணமே தெரியல உங்களுக்கு. And the many reasons why you are always in burden or worrying is because you are not able to perceive it. இனி வரும் போற நாட்களில் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் கவலைப்படுவீங்களா? If you know what is going to happen ahead of you, will you be worrying? நீங்க ஆசீர்வாதமாக தான் இருக்க போகிறீங்க, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்காது, இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போய்விடும், இதெல்லாம் நீங்க அறிந்திருந்தால் கவலைப்படுவீங்களா? If you know that you will be a blessing, you will not be in that problem which you are currently in, would you be worrying? அது உங்களுக்கு தெரியல. You do not know it. உங்க மனதால அதை கிரகிக்க முடியவில்லை. You are not able to perceive your mind. ஆகவே நீங்க கவலைப்படுறீங்க. So you are worrying. ஆகவே अनेक முறைகளில் நாம் இப்படியாக கவலைப்பட்டு தேவையில்லாத மன அழுத்தங்கள், தேவையில்லாத டென்ஷனுக்கு நாம் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். So like this we worry many times and give place to stress in our life. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். Let us focus our attention to the word of God. ஒரு காரியத்தை நாம் மறக்கவே கூடாது. One thing we should never forget. தேவன் கிரியை செய்கிறதான தேவன். Our God is a God who works. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா, என் தேவன் கிரியை செய்கிற தேவன். Can we all say this? My God is a God who works. நாம் அறிக்கை செய்கிறதே அது வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். And then we confess like this, what we say God fulfill with his hands. அதுதான் நம்முடைய தேவன். And that is our God. வாயினால் சொன்ன காரியத்தை What has been uttered through the mouth, கரத்தினால் நிறைவேற்றுவார். he fulfills it through his hand. அவருடைய வாயினால் சொன்னதை அவருடைய கரத்தால் நிறைவேற்றுவார். What he says through his mouth, he would finish through his hands. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிறதான காரியத்தை அவருக்கே அல்லாமல் வேறு ஒருவருக்கும் தெரியாது. And the things that God has planned for your life, only he knows.